عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் வணிகத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில வாக்காளர்களின் சிந்தனைக்கு 3 விஷயங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு சில செய்திகள் சொல்ல இருக்கிறேன். நேற்றைய ஜும்மாவிலே பள்ளியினுடைய பொறுப்புதாரிகள் 14 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு சொன்னாலும் கூட, வாக்காளர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கான நேரம் இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், இப்போது இருப்பவர்கள் குறைவாக இருந்தாலும் கூட இன்று மாலை இதை நமது குரூப்பிலே போடுகிற நேரத்திலே அது மக்களுக்கு பயனாக இருக்கும், மக்கள் அறிவுகளுக்கு வசதியாக இருக்கும் அடிப்படையிலே தான் உங்களுக்கு அந்த செய்தியை நான் சொல்கின்றேன். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக நமது மஹல்லாவுடைய தேர்தல் என்பது மட்டுமல்ல, நமது நாட்டிலே சட்டமன்ற அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்காக வேண்டி மனிதர்கள் போட்டியிடுகிற நேரத்திலே ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் 3 விஷயத்தை கவனத்தில் வைக்க வேண்டும் என்பதாக அல்லாமா ஷஃபி சாஹிப் அவர் கூறுகிறார். இவங்க யாருன்னா, பாகிஸ்தானிலே மிக பிரபலமான இமாமா முஃப்தியாக இருந்தவர்கள், மாரிஃபுல் குர்ஆன் என்ற குர்ஆனுடைய ஒரு அருமையான தஃப்சீர் எழுதியவர்கள், உருதிலே அருமையான தஃப்சீர் எழுதியவர்கள். அல்லாமா ஷஃபி சாஹிப் அவர்கள் இந்த வாக்களிக்கிற நேரத்திலே மனிதர்கள் 3 விஷயத்தை நினைவிட வைக்க வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். முதலாவது விஷயமாக எழுதுகிறார்கள், வாக்களிக்குதல் என்பது அது ஷஃபாத்தாக இருக்கிறது. ஷஃபாத்னா சிபாரிசு செய்வதாக இருக்கின்றது. இந்த வேலைக்கு, இந்த பதவிக்கு இவர் தகுதியானவர் என்று நாம் சிபாரிசு செய்கின்றோம். இந்த வேலைக்கு ஒரு தகுதியானவர் தான் நாம் சிபாரிசு செய்கிறோம். அப்படி சிபாரிசு செய்கிற நேரத்திலே நல்ல மனிதர்களாக அதற்கு தகுதியானவர்களை சிபாரிசு செய்ய வேண்டும். நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றதா இருந்தா யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்? உண்மையிலேயே அதற்கு தகுதியானவருக்கு நாம் ரெக்கமெண்டேஷன் செய்ய வேண்டும். ஒருவேளை அவரை பத்தி நமக்கு தெரியல, பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு நன்றாகவே தெரிகின்றது, தெரியும். இப்ப யார் இருக்கிறாங்களோ எல்லாருடைய பின்னணி என்னது எல்லாத்துக்குமே தெரியும். அதை நாம் தெரிந்தே என்ன செய்யறோம்? ஒரு தவறான மனிதருக்கு சிபாரிசு செய்து அவரை நாம் பணியில் அமர்த்தினால் அவர் என்னவெல்லாம் பாவங்கள் செய்கின்றாரோ அந்த பாவத்தின் ஒரு பகுதி அந்த வாக்களித்த எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். அதே நேரத்திலே நாம் ஒரு நல்லவருக்கு நாம் சிபாரிசு செய்கின்றோம், அவரை நாம் தேர்வு செய்கின்றோம். அவர் எந்த அளவுக்கு அறப்பணிகள் செய்கின்றாரோ, எவ்வளவு காரியங்கள் செய்கின்றாரோ எல்லாருக்கும் அந்த நன்மை பங்கீடு செய்யப்படுகின்றது. ஏனெனில் இதை சொல்லிவிட்டு அல்லாமா ஷஃபி சாஹிப் அவர்களுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனத்தை சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 4வது சூராவுடைய 85வது வசனத்திலே கூறுகிறார், மை யஸ்பர் ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா. யார் ஒரு மனிதனுக்கு
நல்ல விஷயத்திலே சிபாரிசு செய்கின்றாரோ அவருக்கு அதில் ஒரு பங்கு உண்டு. அதில் ஒரு பங்கு உண்டு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தொடரிலே கூறுவார், சஃபாத்தன் செய்யா, யார் ஒரு தீய விஷயத்துக்காக சிபாரிசு செய்கின்றாரோ எப்புல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அதிலே ஒரு பகுதி பாவம் அவருக்கு உண்டு. வகால அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முகீதா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கண்காணிப்பாளராக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் கூறுகிறான் முகீதா, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே தஃசீர் இப்னு கஸீரிலே கூட பெரும்பாலும் இப்படி ஒரு ஹதீஸ் வருகின்றது, நீங்க நல்ல விஷயத்துக்காக சிபாரிசு செய்யுங்கள், நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே எழுதுகிறார்கள், வாக்களிக்குதல் என்பது ஷஃபாஅத் சிபாரிசு செய்வதாக இருக்கின்றது. அது நமக்கு உறவா இல்லையா, நண்பரா இல்லையா என்பதை நாம் பார்க்க தேவை. அவருக்கு நமக்கு மத்தியிலே ஏற்கனவே பகை இருக்கா, அந்த பகையை இந்த நேரத்தில் வைத்து என்ன செய்யறது, வெளிநிறுத்திக் கொள்வது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எழுதுகிறார்கள், அது ஷஃபாஅத், நீங்கள் சிபாரிசு செய்கிறீர்கள். அவர் என்னவெல்லாம் இங்கே செய்கின்றாரோ, அவர் எத்தனை ஆண்டுகள் பதவியிலே இருந்து அவர் என்னவெல்லாம் செய்கின்றாரோ, அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதிலே ஒரு பங்கு அவருக்கு வாக்களித்த எல்லா மக்களுக்கு முன்னிருவாக அறிஞர் மக்கள் எழுதுகிறார்கள். சரி, இரண்டாவது எழுதுகிறாங்க, அது ஷஹாதத், சாட்சி சொல்லுதல் என்பதாக எழுதுகிறார். ஷஃபீ சாஹிப் சொல்றாங்க, ஷஹாதத்து சாட்சி சொல்லுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர் இதுக்கு தகுதியானவர் என்று நாம் சாட்சி கொடுக்கின்றோம். இவர் நல்ல மனுஷங்க என்பதாக சாட்சி சொல்றோம். என்னை பத்தி கேர சொல்றோம் அப்படின்னா, என்னை பத்தி கேட்க நேரத்துல என்ன சொல்றீங்க, இவரை பத்தி அவர் தெரியுங்க இப்படி சொல்றோம் இல்லையா, சாட்சி சொல்றோம் இல்லையா. ஒரு என்னத்தை ஒரு குடும்பம் பாப்பில பத்தி விசாரிக்கிறோம், ஒரு பெண்ணை பத்தி விசாரிக்கிறோம், என்ன சொல்லுவோம், அவங்க பத்தி தெரிஞ்சா தெரியுங்க நல்ல பையதாங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைன்னா சொல்லுவான், இல்லைங்க சரியில்லாத பையன், அது வேணாம் இவரை சொல்றோம் இல்லையா. அது மாதிரித்தான் இந்த வாக்களிக்குதல் என்பது ஷஹாதத்து. ஷஹாதத்துல சாட்சி சொல்லுதல், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக நாம் சாட்சி சொல்கின்றோம். அந்த சாட்சி உண்மையாக இருக்கவே மார்க்கம் போடுறது. இந்த 1000 பொய் சொல்லி கல்யாணம் சொல்றாங்க, இது ஒரு போர்ஜரியான பழமொழி. இதனாலதான் இந்த குடும்பங்கள் உருப்படாம போகுது. ஏன்னா எந்த புடையாட்டாக ஒரு நாளைக்கு அது தெரிய வரும், அவர் தெரிய வருகிற நேரத்துல பிரச்சனை ஏற்பட்டு போகும். அதான் மார்க்கம் என்ன சொல்றது அப்படிங்கிறதா, எது எப்படியோ சொல்லவே ஷஹாதத்தின் சொன்னால் உண்மையை சொல்லுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கேட்கிறான், அது கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிறவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை நிக்காஹ் செய்யறதுக்கு 2 பேர் கேட்கிறாங்க. முஆவியா கேட்கிறாரு, அபூ ஸஃபியா பொண்ணு கேட்கிறாங்க, என்ன செய்யும். முஆவியாவை கல்யாணம் பண்ணார், அவர் ஷஹீ கஞ்சன், அவர் கஞ்சன் கல்யாணம் பண்ணார் என்றாங்க. அபூ ஸஃபியா கல்யாணம் பண்ணாங்க நர்ராபுனிசா, அந்த ஆள் பெண்களை அதிகமாக அடிக்கக்கூடிய, அந்த ஆள் முறக்க சுபாவம் உள்ள, கம்பை எடுத்தாலும் அடிக்காம விட மாட்டான். லர்ராபுல் நிசார் சொல்லுவாங்க, அடிக்காம விட மாட்டான். அதனால 2 பேரும் நிக்கா செய்யாது. உஸாமத்து ஸைதி நிக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். உஸாமத்து ஸைதி நிக்கா செய்வாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அவங்க பெருமாள் நிக்கா செய்யலாம். பெருமாளாக அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கு அன்பாக இருந்தாங்க. ஆனால் ஒரு செய்தி வருகிற நேரத்திலே பெருமாளாக உண்மையைத்தான் சொல்வார். கேட்டாங்க, உடைய சகோதரருக்கு பெண்ணு கேட்கிறாங்க, என்ன செய்யலாம். இல்லங்க அவர் சரியில்லாத வேறாக பொண்ணு கூட்டாரின்ட்டான் ஒரே வார்த்தை. சகோதரன் தான் அதை என்ன செய்யறாங்க, உண்மையை சொல்லக்கூடிய. அதனாலதான் அந்த நிக்காதல் சிறப்பாக இருந்தது. அப்ப வாக்கு நிற்கிறது ஷஹாதத்து சாட்சி சொல்லுங்க, உண்மையாக சாட்சி சொல்ல வேண்டுமே தவிர பொய் சாட்சி சொல்வதை மார்க்கம் எந்த அளவுக்கு உண்மையாக கண்டிக்கிறது என்று சொன்னார் பெருமானார் அவர்கள். அதை அக்பரு கபாயிர், மிகப்பெரிய பாவம் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. பெரும் பாவம் சொல்றார். ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரு செய்தி வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். புகாரி ஷரீஃபினுடைய 5976வது ஹதீஸ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சாஞ்சிருந்தாங்க, செவத்துல சாஞ்சிருந்தாங்க.
சாய்ந்து வரா கேட்டாங்க, அல்லாஹ் நபியுக்கும் பி அக்பர் கபாயிரி, மிகப்பெரிய குற்றங்கள் எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமான்னு கேட்கிறார். பி அக்பர் கபாயிர், குற்றங்கள்லயே பெரும் குற்றம், அக்பர்னாலே பெரிய குற்றம் எதுன்னு சொல்லட்டுமா என்பதா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, புல்லா பலா யார சொல்லலாம், சொல்லுங்க. பெருமானார் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டராக்கும் இல்லா, தீரவிக்குதல் சொன்னாங்க முதல். இரண்டாவது சொல்றாங்க, உப்புக்குள் வாதுது, பெற்றோரை துன்புறுத்தல் என்பதாக சொன்னாங்க. அப்படியே சில ரெண்டையும் சொல்லும்போது வக்கான முத்தக்கி, அவங்க சாஞ்சு இருக்காங்க, முத்தக்கின் சாஞ்சு அமர்ந்து இருக்காங்க. வக்கா அபூராவது சொன்னாங்க, அலா வகௌலு ஸூர் வ ஷஹாதத்து ஸூர், மூன்றாவது சொன்னாங்க பொய் சாட்சி சொல்லுதல் என்பதாக சொன்னாங்க. பொய் சாட்சி சொல்லுவதாக சொல்லிவிட்டு இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்னா, அது அபூபக்கரா சொல்றாங்க, பெருமானார் அவர்கள் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க, அலா கௌல ஸூ அலா ஷஹாதத்த ஸூ, இந்த ரெண்டு கூட அர்த்தம். அப்ப என்ன அப்படின்னா, பொய் சாட்சி சொல்லுதல், பொய் சாட்சி சொல்லுவதாக சொல்லி வமா ஸாத யகூலுஹா ஹத்தா பூத்துலா யஸ்குது, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பெருமானார் சொல்லி கொடுத்தார்கள். பொய்சாட்சி சொல்லுதல், பொய்சாட்சி சொல்லுதல் பெரும் பாவம், பெருமானார் திரும்ப திரும்ப சொன்னாங்க. அபூபக்கரா சொல்றாங்க, பெருமானார் வாயை கூட கூடாதா என்பதாக நான் சொன்னேன். மனசு கூட நான் சொன்னேன், எத்தனை நாள் திரும்ப திரும்ப சொல்றது என்பதாக, ஏன் இந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் ஆக்ரோஷமாக வேகமாக திரும்ப திரும்ப சொல்றாங்க என்பதாக அபூபக்கராவும் சொல்றாங்க. எதுக்குலா சொல்றா அப்படின்னா, பெரும் பாவம் என்பதாக சொன்னதை விட அதை திரும்ப திரும்ப சொல்கிறார் சொன்னதை எழுதி எந்த பணியுறுத்துறார். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாக்களிக்குதல் என்பது அது ஒரு சாட்சி என்பதாக. மூன்றாவது ஷஃபீ சாபி கூறுகிறார்கள், இது வக்காலத்தின்பாக. வக்காலத்தின் என்றால் என்ன அர்த்தம்? தனக்கு பொறுப்புதாரியாக நியமனம் செய்கின்றோம், தன்னுடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரியாக நியமனம் செய்கின்றோம். யாரை நியமனம் செய்வோம்? யாரை நியமனம் செய்வோம்? சிறந்துவதைத்தான் நியமனம் செய்வோம். ஒரு காரியத்துக்கு நாம் நியமனம் செய்கிறோம் அப்படின்னா யாரை நியமனம் செய்யறோம்? இவன் நான் ஃபாரின்ல இருக்கேன், என் பிள்ளைக்கு நான் நிக்காசு கொடுக்கணும், யாரை சொல்லுவேன்? யாரை சொல்லுவேன்? யாராவது போற ஒருத்தர் வந்து லடாஸ் கல்யாணம் அப்படின்னு சொல்லுமா? இல்லையா? என்னுடன் பிறந்தவர்கள், என்னுடைய மனைவியோடு பிறந்தவர்கள், குடும்பத்திலே பெரியவர்கள், கண்ணியமானவர்கள், இன்னும் சொல்ல போனா சங்கையான மனிதர்களுக்குத்தான் நிக்கா செய்யப்படுகின்றோம். சொல்ல கிராமங்களில பாத்தீங்கன்னா தாலி கட்டுறது நம்முடைய விளம்பி இல்லை. ஆனா அந்த தாலி யாருக்கு கிடைச்சிருவாங்க? நல்லா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க, நல்ல ஒரு கௌரவம், நல்ல வாழ்ந்தவங்க, ஒரு நல்ல வாழ்ந்து வசதி வாய்ப்போடு வந்துட்டு பேரு புகழோடு சீரும் சிறப்பா வாழ்ந்து இபாதத்துல சிறந்தவங்க கட்டிருக்கிறார். பெண்ணுக்கு தாலி கட்டுறார். ஏன் கட்டுறாங்க அப்படின்னா, அவர்கள் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தினார். அவர்கள் யாரை நாம் வக்கீலாக நியமிப்போம் என்று சொன்னால், தகுதி படைத்தவரைத்தான் வக்கீலாக நாம் நியமிக்கின்றோம். ஒரு வேலை சொல்றாங்க, நான் மலேசியாவில் ஒரு 4 வருஷம் ரெஸ்டாரண்ட்ல இருந்தேன். என்னோட சொந்தக்காரங்க, என் அக்காவுடைய ஃப்ரெண்ட் அவரு, எங்க ஊருக்காரரு. அப்ப கொஞ்ச நாள் வந்துட்டு பாஷையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து கல்லாவடியை போட்டாங்க. கல்லாவில இருந்து ஒரு நாள் முதலாளி வந்தார். அவருக்கு 3 கடை இருந்துச்சு, ஒரு 50 பேரை விட்டு வேலை செஞ்சோம். எங்க ஊருக்காரர் தான் தேட்டார், கல்லாவடி பாவத்தை. ஒரு நாள் கடைக்கு வந்தார். வந்து நான் சொன்னேன், அண்ணே நான் அந்த புரட்டா எனக்கு போட தெரியும், நான் கொஞ்சம் நல்லா போட்டு பழகிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் காலையில இருந்து ஒரு 2 மணி வரைக்கும், 7ல இருந்து 2 மணி நான் தான் கல்லாவை அனுப்பேன். அதுக்கு பிறகு வந்து என்ன சொந்தக்காரர் வருவார், அதை முதலாளி வச்சுன்னு வருவார். நான் ஒரு ரொட்டி போட பழகிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப வந்து அதை கேட்டாரு, ஏன் ரொட்டி பொருள் போட மாட்டேன்னு சொல்றானா, புரட்டா பொருள் போட மாட்டேன்னு சொல்றாங்க? இல்ல, நான் ஒரு தரவா போட்டு பழகிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு வாக்கு சொன்னாரு, அலிப்சா, எங்க அலிப்சா, அலிப்சா யாரு எங்க வைக்கிறது தெரியும், அலிப்சா எங்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, அலிப்சா சில பேரு எல்லாரும் பார்க்கலாம் அலிப்சா, சில பேர் தான் பார்க்க முடியும், சில பேரை எல்லாரும் பார்க்கலாம், சில பேரு சிலர் தான் பார்க்க முடியும். இந்த மற்ற வேலையை பூரா எதாவது பார்த்துக்கலாம் அலிப்சா. கல்லாவது நிக்கிறவன் நம்பிக்கையானவனா இருப்பான், கல்லாவது நிக்கிறவன் நம்பிக்கையானவனா நிக்கணும். நம்பிக்கையானவனா ஏன்டா என்ன சொல்றாரு? அப்ப தர்மம் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என்னுடைய ஸ்தானத்துல வந்து நீ எவ்வளவு நிற்பாடி இருக்க, கல்லாவது நிக்கிறவன் நம்பிக்கையானவனா இருக்கா. அப்படி இருந்தா தான் காசு எனக்கு வந்து சேரும். காசு எனக்கு வந்து சேர்ந்தாத்தான் நான் வாடகை கொடுத்து என்ன செய்ய, கரண்டி குடி கட்டி எல்லாத்தையும் லேபருக்கு சம்பளம் கொடுத்து நான் போட்ட முதலுக்கு லாபத்தை எடுக்க முடியும். அதாவது ஒரு 5 நிமிஷம் நீங்க வேலையை பாருங்க. ஒரு வேலை வந்து நீ ஏதாவது அந்த வேலை செய்ய லீவ் போட்டாரோ இல்ல மக்கள் பண்ணு சொல்லுவாங்க, நான் வந்து அந்த வேலையை பாக்குறேன். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா,
அவங்க வந்துட்டு ஒரு 3 கடையை வச்சு ஒரு 50 பேரை வந்துட்டு வச்சு நிர்வாகம் பண்றாங்கன்னா எந்த வேலைக்கு எவன் தகுதியானவங்கிறத முடிவு செஞ்சு செய்யறதுனால அந்த வேலை உறுப்பு எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பாட்ட என்ன சொல்ல வர்ற எல்லாத்தையும் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அதாவது அந்த கண்ணாவோட நிக்கக்கூடியவள் நம்பிக்கையானவனாக இருந்தாத்தான் நாங்க புயல வந்து ஒரு கடை இருந்துச்சு, அப்புறம் 2 கடை ஆச்சு, 3 கடை ஆச்சு. 3 கடையை வச்சு நிர்வாகம் முடிந்தது. அப்ப என்னன்னா அதாவது சொல்லுவாங்க வக்கீல் அப்படின்னு கேட்டா யார் தகுதியானவர்களோ அப்படிப்பட்ட கண்ணியமானவங்களை நம்பிக்கையானவர்களை நாம் தேர்வு செய்கிற நேரத்தில்தான் உலக வாழ்க்கையில நாம் வெற்றி அடைகிறோம் என்றால், அதே மாதிரி பதவி என்பது இருக்கிறதே, அதாவது நம்பிக்கையானவர்களை தகுதியானவர்களை இந்த வேலை வர சிறப்போடு செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நாம் தேர்வு செய்கிற நேரத்தில்தான் அது சிறப்பாக இருக்கும் என்பதை கவனத்திலே வைத்து நல்ல மனிதர்களை நம்முடைய அவர் உறவா இருக்காரு இல்ல, நண்பரா இருக்காரு இல்ல, இதையெல்லாம் பார்க்காமல் நல்ல மனிதர்களை தேர்வு செய்து இந்த பள்ளிவாசல் இந்த மஹல்லாக்குடைய வளர்ச்சிக்காக நீங்க ஒத்துழைக்குமாறு உங்களோடு கேட்டுக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலா ரசூலில்லாஹி வ ஸல்லல்லாஹு